பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கினால்தான் குதிரை பேரம், பதவியை விலகிவிட்டு வந்தால் குதிரை பேரமாகாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எண்ணூர் அனல்மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வடசென்னை மற்றும் எண்ணூர் அனல்மின் நிலையங்களால் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், ஒப்பூர் அனல்மின் நிலையத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மேலும் சென்னை மாநகரில் ஏற்படும் மின் தடைகளில் பெரும்பாலானவை கேபிள் சேதம் காரணமாகவே ஏற்படுகின்றன என்றும் விளக்கம் அளித்தார். குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது, அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. பிளான்ட் சம்மந்தப்பட்ட மீனவர்கள் அமைப்புலேருந்து வந்திருக்காங்க, 8 மீனவ அமைப்புலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடைபெற உள்ளது. ஏன்னா அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளில் வச்சு அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், பட் அவங்களுக்கு வந்து பிளான்ட்லேருந்து போகிற அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவங்களோட இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், திமுக மற்றும் அதிமுக இணைந்து செயல்பட்டாலும் தமிழக அரசியலில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று தெரிவித்தார். துணைவேந்தர் நியமனத்திற்காக 5 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இருமொழி கொள்கையில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். என்ன சொல்லலாம், நம்மளுடைய பாலிசியில் மாற்றம் இருக்காது. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆளுநர் சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம், எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பட் நம்மளுடைய பாலிசியில், முதல்வருடைய பாலிசியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துணைவேந்தருடைய நியமனத்தில் கோர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது. இது எல்லாமே கவர்னர்ட்டையும் பெண்டிங் இருக்குது. சட்டப்பூர்வமாக நம்ம அதை வந்து ஹைகோர்ட்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து 5 பேர் கொண்ட குழுவை நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது முடிவுகள் வந்தால் உடனடியாக நியமிக்கப்படும். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சொல்யூஷன் வரணும்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா வர ஜனவரி மாதத்தில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய வகையில் ஒரு 5 நபர் உள்ள ஒரு செலக்ட் கமிட்டியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம்.